சூர்யா, அப்புறம் சொல்லு, எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன் பெரியமா. இப்ப என்னப்பா வேலை பார்க்க? மிலிட்டரில இருந்து வந்ததுக்கு அப்புறமா எந்த வேலைன்னு தனியா பார்க்கல, கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா படிச்சிருக்கலாப்பா, இதட்டு வேலைக்கு போலாம்ல. எதிர்பார்க்குற வேலை இன்னும் கிடைக்கல பெரியமா. இவங்க விடிய விடிய பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கொண்டு வந்த நூடுல்ஸ் ரப்பர் ஆகிறதுக்கு முந்தி கொடுப்போம். கொழுந்த நேரம் காலையில் எதுவும் திங்காம வந்துட்டு இருந்தாங்க. டிஃபனு என்னது? நூடுல்ஸ். ஐயோ, இதெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன், இது வயிறை நாசம் பண்ணிரும். நாளும் தின்னுட்டு உசுறு இல்லையா? வேண்டாம் மைனி, கொண்டு போயிருங்க, யாருக்கும் இதை கொடுக்காதீங்க. இவன் என்ன ஓவரா ரூல்ஸ் பேசுதான். வெளியே போய் நின்று வாயில் அள்ளி போட்டு வந்துடணும். நல்ல கேவலப்பட்டியா, எனக்கு தெரிய முடியும் அதெல்லாம் எதுவும் திங்க மாட்டான்னு. பரவாயில்ல, நானே தின்னுக்கிட்டு தானே உமருக்கு தரவே மாட்டேன். தூர போட்டதுக்கு எனக்காவது குடுட்டி. சூர்யா, நீ போய் ஓய்வு எடுத்துக்கப்ப, ரொம்ப நேரமா நின்னுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கல. ஆமா பெரியமா, குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா தூங்கணும். சான்சரானே, நேத்து பூரா அந்த ரூம் கிளீன் பண்ணிட்டு இருந்தல, அங்க கூட்டு போமா இவனை. கேட்கணும்னு நினைச்சேன். யார் இந்த பையன், தொப்பி பையன்? அது பையன் கிடையாது, பொண்ணு. மூஞ்ச பாரு, உன்னை கேட்டது வெக்கத்துல பூத்து குழுங்குதியே. அரமண்டல் அவனே பையங்கான வெக்கத்துல பூத்து குடுங்குறேன்ட்டு கிடக்க. சங்கு பிடிச்சு இன்னைக்கு கொண்டுருவேன். விட விட வலிக்கு. அவன் நம்ம வீட்டு பிள்ளைதான்ப்பா, அங்கதான் இருக்கா. ரொம்ப தங்கமான பிள்ளை, சூப்பரான டைப்பு. ஓ அப்படியா, சரி ரூமை காட்ட சொல்லுங்க பெரியமா. போட்டி ரூமுக்கு கூப்பிடுதான். தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காதட்டி, சங்க நெரிச்சு தூக்கிடுவேன். ஏமா ரூமை காட்டுமா, போமா. சான்சராணி போமா. போறேன். அத பேக்கே எடுத்துக்கட்டி, வெக்கத்துல பூத்து. உன்னை மண்ணுக்குள்ள பூத்து வச்சிருவான், ஓடிரு. ஏக்கா, ஒரு வழியா சான்சராணிக்கு ஜோடி கிடைச்சிட்டு. அந்த பையில பத்தி சிடுமூச்சி மாதிரிலாம் இருக்கு. உடனேவா பிடிக்கும், போக போக தான் பிடிக்கும். சரிவா, நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு. நெட்ட வெளியே இந்த நோட்டீஸ் கொட்ட போனாலே என்ன ஆனாவ போய் பாப்போம். இங்க வாங்க, இப்பதான் நூடுல்ஸை வாயில போட்டேன். எங்களுக்கு வேண்டாம், மாதிரி ரப்பர் கணக்கா தான் இருந்தது. கேரு, எப்படின்னா உங்க 2 பேருக்கும் சேர்த்து விட்டுரு, சரியா? தின்னுக்கிட்டே இருக்காத. என் வேலையே அதானே. நீங்க வேணா பாருங்க, இன்னும் ஒரு வாரத்துல 2 பேரும் பின்னி பிணைஞ்சிட்டு கிடப்பாங்க. சரி, என்னட்டி சொல்லுத? ஐயோ, அந்த அளவுக்கு காதல் ஜோடியா மாறிடுவாங்கன்னு சொன்னேன். என்ன கர்மமோ, கல்யாணம் பண்ணா சரிதான். சரிம்மா, வீட்டுல வேலை கிடக்குறாங்க, போயிட்டாரோ. சரிக்கா, சரி, சாயந்தரம் பார்ப்போம். பூத்து பூத்து குலுங்குதடி மூஞ்சி, அத பார்த்து பார்த்து மனசுக்குள்ள ஏஞ்சி. பூத்து குலுங்குதுன்னு சொல்லி சொல்லியே அவளை நீ வெறுப்பேத்தி தடக்க. இதான் உங்க ரூமு. யாரு கிளீன் பண்ணது? நான் தான் நேரத்துல இருந்து பண்ணிட்டு இருந்தேன். ஒட்டோட சரியா அடிக்காத மாதிரி இருக்கு. ஆமா, இவன் சூக்காலோட யாருன்னா தப்பு கிடையாது போல. ஸ்கிரீன் எல்லாம் ஃபுல்லா போடணும். வெளிச்சம் அடிச்சா எனக்கு பிடிக்காது. ஒயிட் பெட்ஷீட் எனக்கு ஆகவே ஆகாது. நல்ல டார்க் கலர் வேணும், அப்பதான் அழுக்கு பட்டா தெரியாது. எதுக்கு 2 தலைவாணி? உன் பொண்டாட்டிக்கும் சேர்த்துதான். என்ன சொன்னீங்க? காலுக்கு ஒண்ணு போடுறதுக்கு வச்சுக்கிடுங்க. ஆஹா, ஒண்ணு போதும். நான் அப்புறமா எடுத்துருதேன். ஸ்கிரீன் கலரையும் டார்க்கா மாத்திருங்க. சரி, உங்களுக்கு சாப்பிடறது வேணுமா? 2 அவிச்ச முட்டை, 1 கப் பால், ஃபேட் இல்லாத பால். இவன் என்ன பாம்பா? பால் முட்டையும் சாப்பிடுதான். சரி, நான் கொண்டாரேன். ஓ, இந்த பொண்ணு தான் இந்த வீட்டோட வேலைக்கார பொண்ணு போல. என்ன மகாராஜா, சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. பின்ன இருக்காதா சித்தி? தர்ஷினி சரியாயிட்டால, அது போதாது. சரி, ஆனா உடனே ஃபேக்டரிக்கு ஓடிட்டாளே. ஆமா சித்தி, அது மட்டும் இல்லாம அந்த விஷால் பையன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நமக்கு பல லட்சம் நஷ்டமாயிருக்கும். அந்த பையன் பெரிய இடத்து பையனாம? அப்படியா? ஆமா, டிஸ்கோ மஸ்கோ காலேஜ் ஓனரோட பையன். ஏப்பா, பெரிய இன்ஜினியரிங் காலேஜ்ல? ஆமா, நம்ம ஃபேக்டரியில கிடந்து மாங்குன்னு வேலை பார்க்கான். நல்ல பையன், நல்ல பையன். அந்த பையனை நம்ம தரிசனிக்கு முடிச்சிருவோமா? என் பிள்ளைக்கு மாப்பிள்ளலாம் பார்க்க வேண்டாம். ஏன் அத்தை, நாங்க பார்க்க கூடாதா? வேண்டாம் வேண்டாம், என் மவன் என் கூட இருக்கட்டும். லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, இவன் கூட இருக்கணுமா? அதுக்கெல்லாம் நிறைய காரணம் இருக்கு, நேரம் வரும்போது சொல்லுதேன். அது என்ன பெரிய ராஜ ரகசியம்? நேரம் வரும்போது சொல்ற மர்மோனே. இவ ஒருத்தி ஏதாவது உளறிட்டு இருப்பா. நான் போய் ஆரியாவை பார்த்துட்டு வரேன் சித்தி. எந்த நேரமா பொண்டாட்டி நான் அங்கேயே கிடப்பான். நல்லது தானே மைனி, மாசமா இருக்கிற பிள்ளைய கவனிச்சுக்கிறது நல்லது தானே. வேலை வெட்டிக்கே போக மாட்டேங்காமா, ஏதாட்டு பிசினஸ் வச்சு தரனா வேண்டாங்க. உங்களுக்கு இருக்கிற சொத்துக்கு எதுக்கு வேலை வெட்டிக்கு போனோம்? அதுக்குன்னு திண்ணையே அழிக்க முடியாதுல்ல, ஏதாட்டும் வேலைக்கு போக வேண்டாமா? குழந்தை நல்லபடியா பிறந்ததுக்கு அப்புறமா மருமகன் போவாரு. என்ன மது, இவ்வளவு மாம்பழம் வாங்கி வச்சிருக்க? ஏங்க, எனக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்குங்க. அது ரொம்ப ஹீட்டு. ஒரு நாளைக்கு ஒரு 2 பீஸ் சாப்பிடு, அவ்வளவுதான். இவ்வளவுலாம் திங்காத. ஏங்க, ஒரு நாளைக்கு 3 மாம்பழமாவது தாங்க. அடுத்த மாசம் சீசன் முடிஞ்சிரும். எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா நீ செத்த. அதெல்லாம் தெரியாதுங்க. வான, இது என்ன இவ்வளவு மாம்பழம்? என்ன இது திங்கிறதுக்கு வாங்கி வச்சிருக்கானே? இவ்வளத்தையும் தின்னானா என்னத்துக்கு ஆவா? மது, மாம்பழம் ஓவர் ஹீட்டு, ரொம்பலாம் திங்க கூடாது.
பெரியத்தா எனக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். இல்லம்மா எதுவுமே அளவோட தான் சாப்பிடணும். அது இந்த டைம்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆ சரி. என்னென்ன நம்ம என்ன ஃபேக்டரி இருக்கலாம், அதுல நீ எதுவும் சைன் பண்ணலையா? கூப்பிட்டு விட்டுருந்தாரு லாயர். நீ தானே எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. இல்லை இருந்தாலும் லேண்டு உன் பேர்ல தானே இருக்கு. சரிண்ணா, அப்புறமா நான் போய் பார்த்துக்கிடுதேன். சீக்கிரம் பாரு, நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை ஆயிராம. ஆ சரிண்ணே. சித்தி ரொம்ப வருத்தப்பட்டாங்க, எப்பவுமே வீட்லயே சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு. பிசினஸ் ஏதாவது பண்ணலாம்ல? என்ன பிசினஸ்னா பண்ண, அதான் ஃபேக்டரி இப்போ நல்லா ஓடிக்கிட்டு இருக்குல்ல, பார்த்துக்கிடுவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபேக்டரியை பார்க்க வேண்டியதான். தர்ஷினி சின்ன பொண்ணு, அவளை மட்டும் நம்பி விட முடியாதுல்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ தனியா ஏதாவது பண்ணலாம்ல. பெரியத்தா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவர் எங்கனாலும் அனுப்புங்க. அது வரைக்கும் அவர் என் கூடயே இருக்கட்டும். ஓ அப்படியா? சரிம்மா, சரி சரி. சரியில்ல, நான் போறேன். என்ன கையெழுத்துங்க? தொழிலதிபர் நாளைக்கு இதெல்லாம் சகஜம் தானே, கையெழுத்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நாட்டுல தொழிலதிபர் தொல்லை தாங்க முடியலப்பா. ஏங்க இந்த மாசம் பிறந்துட்டலாங்க, இனி எப்பங்க காலேஜுக்கு வேலைக்கு விடுவீங்க? ஐயோ, ஆரம்பிச்சிட்டாலே. போவும் போவும், மெதுவா போவும். இன்னும் 7ஆம் மாசம் வளகாப்பு இருக்கு, அதுக்கப்புறமா அனுப்புறேன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பொறுமையா இரு மது, வேலைக்கு போறது எப்பனாலும் போய்க்கலாம். ஆனா குழந்தை வயிற்றுல இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட மாசம்தான். அது வரைக்கும் அதை ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கிடணும். அப்புறம் அதை வளர்க்கணும். அப்புறம் எப்பனாலும் நீ வேலைக்கு போலாமே. மாத்தி மாத்தி பேசாதீங்க. 1ஆம் தேதி அனுப்புறேன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு தேதி 3. இன்னைக்கு 2 தான் ஆகுது. நாளைக்கு 3 ஆயிரும். சரி, மதியானம் ரெடியா இரு. அம்மாவுக்கு தெரியாம காலேஜில் போயிட்டு எதுவும் வேலை இருக்கான்னு கேளு. உன் வேலை அப்படியே இருந்ததுன்னா நீ அதை கண்டினியூ பண்ணு. நான் எங்க அம்மாவை எப்படியாவது சமாளிக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எனக்கு இப்படி சும்மாவே உட்காந்து உட்காந்து தின்னுகிட்டு இருக்கிறது எரிச்சலா இருக்கு. சரி, மதியானம் போவோம். எங்க யார் வந்திருக்கா பாருங்க. இது யாருன்னு தெரியலையே. என்ன அங்கிள் இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாப்பா, எங்களுக்கு யாருன்னு தெரியலையே. சத்தியா, உனக்கு இது யாருன்னு தெரியுதா? ஆமாப்பா, எனக்கு யாருன்னு தெரியல. அவங்களுக்கு புதுசா தங்கச்சி சித்தி எல்லாம் கிடைச்சிருக்காங்க, நம்மளாம் கண்ணுக்கு தெரியுமா? பாவம், வீட்டுக்கு வந்த பிள்ளை எப்படி பண்ணாதுங்க. தம்பி நீ உட்காருமா. தம்பி விளாண்டம்பா, நீ உட்காரு. என் மேல ரொம்ப கோவமா இருக்கீங்க போல எல்லாரும். ஆமா, மிந்தி ஆண்டி ஆண்டின்னு வருவேன், இப்ப ரொம்ப நாளா வரவே இல்லைல்ல, அதான் ஆண்டிக்கு கொஞ்சம் வருத்தம். ஆண்டிட்ட சாரி சொல்லிட்டேன். சாரிலாம் வேண்டாம்ப்பா, சும்மா வாரத்துல ஒரு நாள் ஆண்டி எட்டி மட்டும் பாத்துரு. ஆண்டி நம்ம சண்டே ஏதோ நான் வந்துருவேன், சரியா? சரிப்பா. மிந்திலாம் மாடியிலாம் ஒயாம உட்காந்து உட்காந்து பேசுவோம் பத்தியா. அன்னைக்கு வடை சுட்டு எல்லாரும் சாப்பிட்ட உடனேதான் நான் ரொம்ப தேடனேன். போன் பண்ணிருக்கலாம்ல ஆண்டி? ராத்திரி எப்படிப்பா போன் அடிக்க பிடிக்க, வீட்டுல ஏதாவது இருப்ப உங்க அம்மா அப்பா எதுவும் நினைச்சிடக்கூடாதுல்ல. இனிமே போன் பண்ணிருங்க, சரியா? சரிப்பா, சரி சரி. அது நீங்க போடுற வடை செம்ம டேஸ்டா இருக்குமே. அடுத்த வாரம் ராத்திரி போடுவோம்பா, கூப்பிடுதேனே. சரி ஆண்டி. படிப்புலாம் எப்படி போகுதுப்பா? போகுது அங்கிள். பேசிட்டு இருங்க, காபி போட்டு வந்தாரே. நானும் வரேம்மா. என்னாச்சு? எதுக்கு சத்தியா எந்திரிச்சு போறா? ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசவே இல்ல. என்னட்டு என் பின்னாடியே வர? உங்க காலேஜ் பையன் தானே, உட்காந்து பேசிட்டு இருக்க வேண்டியதானே. என்னத்தை போட்டு பேச? என்ன சண்டை எதுவும் போட்டிருக்கீங்களா? நான் என்ன சண்டை போடுறதுக்கு வேணா ஃப்ரெண்டா? வீட்டுக்கு வந்து பிள்ளைட்ட பேசாம அங்க வந்து நிக்கா. டிசி போடுற சீன்ல இவன்ட்ட பேசுறதுக்கு நமக்கு தோண மாட்டேங்குது. சரி, நம்ம காப்பியை போடுவோம். ஏமா, நான் ரூம்ல படுத்திருக்கேனே, அப்புறமா வரேன். இவன் என்ன ஏதோ சண்டைக்காரனை பார்த்த மாதிரி ஓடுதா? இந்த பிள்ளைகளுக்குள்ள என்னதான் பிரச்சனையோப்பா. எடி, உனக்கு தெரியுமா பாபுக்கு தம்பி வந்தாச்சு. எப்போ வந்தான்? நேற்று காலையில. எப்படியாவது ஜான்சானிக்கு அவனை முடிச்சு விட்டுறணும். 2 பேருக்கும் முதல்ல பிடிக்கணும், அப்புறமா தான் பார்க்கணும். சரி, என்னமோ பார்ப்போம். சரிப்பா, பாங்குசக்கா வீட்டுக்கு போவோம். தாடி வராரு வராரு வராரு, தாடி வராரு, தலப்பா கட்டிக்கிட்டு தாடி வராரு. என்ன தாடி? என்ன உங்க பொண்டாட்டிங்க? பொண்டாட்டியா? அது யாரு? யாரு? பானுமதி தான். அது எங்க மேடம். கல்யாணம் முடிக்க போறீங்களா? அப்புறம் என்ன மேடம் மேடம்ட்டு கிடக்க? பேசாம பேர் சொல்லி கூப்பிடு. பேர் சொல்லி கூப்பிட்டாங்க மேடம்க்கு கோபம் வந்துடும். அப்புறம் என்ன பொண்டாட்டியாவ? பேர் சொல்லி தான் கூப்பிடணும். தாடி என்ன உங்க தங்கச்சி மாதிரி சொல்றேன், நல்லா கேட்டுக்கிடுங்க. அவளெல்லாம் இப்பவுமே காலில் போட்டு மிதிச்சு வைங்க, இல்லைன்னா அவ்வளவுதான், உங்களை வித்துருவா. எலிஃபண்ட் மேடம் பாவம். நீங்க வச்ச பேர் கரெக்ட். பார்க்க எலிஃபண்ட் மாதிரி தான் இருப்பா, ஆனா பண்றது பூரா நரி வேலைகள். உங்களை பார்க்க தான் பாவமா இருக்கு. எப்படி மாட்டினீரு இவகிட்ட? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. தாடி என்ன, வாழ்க்கை முக்கியம். எனக்கு நேராவது கடைக்கு போகணும். தாடி என்ன படிச்சிருக்கீங்க? படிக்கலைமா. இங்கிலீஷ்லாம் நல்லா பேசுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். பிச்சை எடுக்க போன இடத்துல வார்த்தைகளை கத்துக்கிட்டேன். அது சரி. நேராயிட்டு கிளம்புறேன். பங்கோஸ், போய் பங்கோஸ். உள்ள போயிருவோம் வா, வெளியே என்ன காக்காது. சரிப்பா, உள்ள போவோம். ஏ சீக்கிரம் வாங்க
பிறக்கும் போது இன்னைக்கு தான் பேக் வாங்கணும். என்ன செய்ய, நம்ம பிள்ளைகளும் ஒரே லீவ்ல கிடந்து ஆட்டம் ஆடிட்டு கடைசி நேரத்துல சொல்லுதுவோ பள்ளிக்கூடத்துக்கு பேக் வாங்கணும்னு. நேராயிட்டு வாங்க போகும். இந்த பிள்ளைகளை பெத்து வளர்த்து கொண்டாட்டத்துக்குள்ள போதும் போது ஆயிருது. பேசாம சும்மாவே இருந்திருக்கலாம். ஸ்னேகா இங்க அரவிந்த் சாமி, என் பிள்ளைகிட்ட எல்லாம் பேசப்படாது. ஏன் பிள்ளைகிட்ட பேசினா என்ன? ஆஹா, என் பிள்ளைய நான் பொத்தி பொத்தி வளர்க்க. அப்ப வீட்டுல வச்சுக்க. நீ நம்மள மண்டே அவன்கிட்ட போய் பேசிட்டு இருக்க. எங்க கூட படிக்கிற பிள்ளைகிட்ட பேச தானே செய்வோம். ஆமா, கறி பெருசா சீன் போடுதா. இப்படி நடையா நடக்கிறதுக்கு ஒரு சேர் ஆட்டோ பிடிக்கலாம். எல்லாம் சொல்லுவ, 10 பைசா தர மாட்டியா நீ? விமலாக்கெல்லாம் நல்ல காசு வச்சிருக்கா, ஒரு பைசா எடுத்து செலவு பண்ணிட மாட்டா. ஆமா, நீ ரொம்ப கண்டனா, ரொம்ப காசு வச்சிருக்கனே. நாங்களே விவசாயம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நாங்களும் தான் டீ கடை வச்சு கஷ்டப்படுறோம். டீ கடையில் என்னடி கஷ்டம் உனக்கு? எல்லா சீசன்லையும் குடிக்கிறது டீ மட்டும்தான். ஜூஸ் ஆகுது வெயில் காலத்தில் மட்டும் தான் குடிப்பாங்க. ஆனால் டீ குளிர்காலம், மழைக்காலம், வெயில் காலம் எல்லா காலத்துலையும் குடிப்பாங்களா? அதான் நல்லா ஓடுதே. காசு வேலை, பால் வேலை, தண்ணி வேலை, எல்லா வேலையும் கூட்டிட்டுல என்ன செய்ய முடியும்? எல்லா இடத்துலயும் எல்லாம் அப்படித்தான் இருக்கு. போ. எங்க கடையை கண்ணு வைக்கிறதுக்குனே வருவாளுவே. நாங்களே அந்த கடையை வித்துட்டு எங்க போலான்னு இருக்கோம். ரொம்ப நல்லது, வித்துட்டு ஊரை விட்டு ஓடிடு. இந்த ஊரை பிடிச்ச பீட பெயரும். அவ்வளவு லேசெல்லாம் போக மாட்டேன். இந்த கடையில போய் பாப்போம் வாங்க. கீதா வேலை ரொம்ப அதிகமா போட்டிருப்பாம்ல. தெரியல, பாத்துக்கிடுவோம். நல்லா இருந்ததுன்னா எடுப்போம், இல்லைன்னா வந்துருவோம். வெறும் ஸ்னேகா ஒரு பேக் தான் அண்ணே, வேற எதுவும் கேட்டு அடம்பிடிக்க கூடாது. சரிம்மா, வாங்க உள்ள போவோம். வாங்கக்கா வாங்க. என்ன பேக் பாக்கிங்க? பள்ளிக்கூடத்துக்கு போற பேக் கொடுப்பா, இருக்கதுலயே விலை குறைஞ்சது. இருக்கக்கா காட்டுதேன். ஹேண்ட்பேக்லாம் அழகழகா இருக்கு. எனக்கு இருக்கிற அழகுக்கு அறிவுக்கு இந்த ஹேண்ட்பேக்லாம் போட்டு போனா நான் இந்த மாதிரியே இருப்பேன். அம்மா 1 2000 3000 போட்டு வச்சிருக்கான். பேதில போறவன் ஆளாம் எங்க எப்படி பறக்க வேண்டியவ? எங்க பேக்ல யாராதுங்கக்கா இறங்குங்க. ஐயோ, பேக் மலையா இருக்கேன். சாரிப்பா. எங்க அந்த மொதல் அடுக்குல இருக்கிற பேக் பூரா 1000 ரூபாய், 2வது அடுக்குல இருக்கிற பூரா பேக் பூரா 1000 ரூபாய்க்கு மேல. என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? குவாலிட்டி தாங்க வித்தியாசம். 500 ரூபாய்க்கு பேக் இல்லையோ? இல்லக்கா, 1000 ரூபாய் பேக்கெட் 1000 ரூபாய்க்கு போட்டு தருவான். 50 ரூபா வேணா குறைக்க முடியுங்கக்கா. 1000 500 குறைக்க முடியாது. கொடுடே கொடுடே கொடுடே. எம்மா எனக்கு பிங்க் கலர் பேக். எம்மா எனக்கு ப்ளூ கலர். எம்மா எனக்கு கருப்பு. எம்மா எனக்கு சிவப்பு கலர். எல்லா பிள்ளைகளும் இங்கிலீஷ்ல சொல்லுது, இவன் மட்டும் சிவப்பு கலருங்க. சிவப்புக்கு இங்கிலீஷ்ல என்னெல்லாம் வரும்? ப்ளூ. எங்க சிவப்புக்கு இங்கிலீஷ்ல ப்ளூ கிடையாதுக்கா, ரெட். ஓ, மாத்திட்டாங்களோ? எப்ப மாத்தினாங்க? நாங்க படிக்கும் போதுல இப்படிதான் இருந்தது. ஸ்னேகா 1000 ரூபாய்க்கு பேக் வாங்கி தரேன். நல்லா படிச்சு சப்பான் மண்டேனை விட அதிக மார்க் எடுக்கணும். சரிம்மா. இங்க 2 பேருக்கு தான் போட்டியே படிப்புல. ஒன்னு சப்பான் மண்டையா, இன்னொன்னு ஸ்னேகா. சரிக்கா, நாங்க சொன்ன பேக் எல்லாம் கொடுப்பா, விலை குறைச்சு போடு. சரிக்கா. தம்பி 5 பேக் வாங்குறோம்லப்பா, ஒரு ஹேண்ட்பேக் ஃப்ரீயா கூட. அப்படிலாம் கிடையாதுக்கா. என்ன கடை வச்சிருக்கியோ? சென்னையில எல்லாம் கொடுப்பாங்க. இல்லக்கா, இங்க அப்படி கிடையாது. சந்தன கலருக்கு ஹேண்ட்பேக் மேல ஒரு கண்ணாவே இருக்கு. எப்படியாவது வாங்கிடணும். பில்லு போடுப்பா, நேராவது. வாங்க வாங்க.